இந்த வீடியோ டைட்டில வச்சே பார்த்திருப்பீங்க. இது முழுக்க முழுக்க சினிமாவினுடைய அப்டேட்டுக்கு உண்டான ஒரு வீடியோ. அதனால பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. அண்ட் இது தளபதி விஜய் அவர்கள் படம் நடிச்சாலே அது பிரம்மாண்டமாக ஓடக்கூடிய படமாக இருக்கும் அண்ட் பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய படமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் இப்போ 2026ல் எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர் எலெக்ஷன் அவருடைய கட்சி கொடியாக இருக்கட்டும் கட்சி பெயரையும் அறிவித்த பிறகு வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் நடந்து கொண்டே இருக்குது, எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் தற்போதைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தெலுங்குல பிரபலமான ஒரு நடிகர் அண்ட் பாலையா, அந்த பாலையா நடித்து வெளிவந்த பகவான் கேசரி அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக்காக செய்யப்பட்ட படம் தான் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ரீமேக் செய்வதற்கு உண்டான ஒரு தொகையை 4.5 கோடி தொகையை ரீமேக்குக்கு ஜனநாயகன் படக்குழு பெற்றுள்ளதாகவும் அதை கொடுத்து அந்த ரீமேக்கை பெற்றுள்ளதாகவும் அண்ட் வெளிவந்த செய்திகள் எல்லாமே வெளிவந்துருச்சு. இது உடனேயே இந்த பாலையா அவர்களை ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய சமூக ஊடகத்தில் பார்த்துருப்போம். ட்ரோல் பண்ணி நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்படி அவருடைய படத்தையா தளபதி அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்தபடியாக இன்னைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் பகவான் கேசரியனுடைய மொத்த படமும் ரீமேக் கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பகவான் கேசரி அப்படிங்கிற படத்தில் குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இடம்பெற்றிருக்கும். அந்த கான்செப்ட் மட்டும் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டதாகவும் முழுக்க முழுக்க பகவான் கேசரியை பின்பற்றி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் ஜனநாயகன் கிடையாது அப்படிங்கிறத ஒரு குட் நியூஸ். அண்ட் ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஸ்டோரி இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்லைனாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட், நான் அவங்க அர்ஜு ஜமால்.